ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடகலை இடக்கலை இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வடகலை அப்படின்னா என்ன, இடக்கலை என்ன அப்படின்னா என்ன? வலது பக்கம் இடது பக்கம் அதுதாங்க வடகலை இடகலை. சரிங்களா? நமக்கு மூக்கில் சுவாசம் ரெண்டு பக்கத்துலையும் நம்ம மூக்கில் போகும். சரிங்களா? இந்த பிராணன் நம்ம பார்த்துருப்போம், நிறைய பதிவில் பார்த்துருப்போம். நீங்கள் நிறைய இடங்கள்ல பார்த்துருப்பீங்க, செஞ்சு கூட பார்த்துருப்பீங்க. பிராணாயாமம் செய்கிற பொழுது நம்ம மூக்கு வழியாக சுவாசத்தை உரிவு. சரிங்களா? மூக்கு வழியாக சுவாசத்தை உறிஞ்சி ஒரு மூக்கு வழியாக உறிஞ்சி ஒரு மூக்கு வழியாக வெளியில் இருக்கும். இது நீங்கள் செஞ்சுருப்பீங்க. இதோட மீனிங் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலது பக்கம் சரிங்களா, இடது பக்கம் ரெண்டு இருக்கு. இடது பக்கம் மூக்கு வழியா நம்ம உரியிற பார்த்தீங்களா அந்த சுவாசத்தை, இடக்கலை சந்திரக்கலை. வலது பக்கம் இருக்கிற அந்த மூக்கோட சூரியக்கலை. சந்திரன் அப்படின்னா குளிர்ச்சி, நிலவு. அந்த உங்க எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சூரியன் சந்திரன். சூரியன் வெப்பம், சந்திரன் குளிர்ச்சி. சரிங்களா? இது தெரியும். அதே தான் இடது பக்கம் சந்திரன், வலது பக்கம் சூரியன். நம்ம பிராணாயாமம் செய்கிற பொழுதும் சரி, வேற எந்த இது செஞ்சாலும் சரி, அதோட அர்த்தம் ஒரு மூக்கு துவாரம் வழியாக நம்ம சுவாசத்தை சுவாசிக்கிறோம். அதாவது அந்த சந்திரகலை, அதன் வழியாக அந்த சந்திரன் குளிர்ச்சி, அதன் வழியாக நம்ம குளிர்ச்சியான காற்றை அந்த இயற்கையான காற்றை பிராணன், அந்த சக்தியை நம்ம உடம்புக்குள்ள இழுக்கிறோம். ஃபுல்லா இழுக்கிறோம். ஃபுல்லா அந்த இடது பக்கம் மூக்கு வழியா, நாசி துவாரம் வழியா நம்ம உடல் ஃபுல்லா போய் அந்த சுவாசம் பிராணன் போய் நம்ம உடல்ல ஸ்டோர் ஆகும். அப்படி ஸ்டோர் ஆகிற பொழுது நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குளிர்ச்சியான காற்று. குளிர்ச்சியான அந்த காற்று நம்ம உடம்புல சேரும். நம்ம உடல் ஃபுல்லா பிராணம், அந்த குளிர்ச்சியான பிராண சக்தி நம்ம உடல் ஃபுல்லா தலையிலேருந்து பாதம் வரைக்கும் உள்ள ஸ்டோர் ஆகும். அந்த ஒரு சில வினாடிகள் நம்ம அந்த குளிர்ச்சியான காற்றை நம்ம உள்ள நிறுத்தி வச்சுருப்போம் பார்த்தீங்களா? அந்த சுவாசத்தை நம்ம உள்ள நிறுத்தி வச்சிருக்கும் பொழுது அதில் ஒரு வெப்ப சக்தி உருவாகும். உருவான பிறகு அந்த வெப்ப சக்தியை சூரியக்கள், அந்த வெப்பம் அந்த ஒரு மூக்கு வழியா உறிஞ்சிட்டு ஒரு மூக்கு வழியா நம்ம வெளியில விடும் பார்த்தீங்களா? ஒரு மூக்கு வழியா சுவாசத்தை இழுத்துட்டு ஒரு மூக்கு வழியா வெளியில விடுறோம். அப்படி விடுற பொழுது அந்த வெப்பமான காற்று வெளியில போகும். அது அந்த சூரியன் சக்தி வெளியில போகுது. நம்ம சூரிய சக்தியை வெளியில விடுறோம். வலது பக்கம் இழுத்து இடது பக்கம் காற்று வெளியில விடும். சரிங்களா? அப்போ இழுக்கும்போது குளுமையான காற்று உள்ள போகுது. வெளியில விடும் பொழுது சூடான வெப்பம் வெளியில வரும். அதே போல நம்ம இதை மாற்றி மாற்றி நம்ம செய்யும் பொழுது வலது பக்கத்துல காற்று இழுத்து இடது பக்கத்துல வெளியில விடுறோம். வலது பக்கம் சந்திரக்கலை ஃபுல்லா நமக்கு உடம்புல உள்ள போயிட்டு இடது பக்கம் வழியாக அந்த சூரியக்கலை வெளியில வருது. இந்த இரண்டும் தான் நம்மளுடைய பிராண செய்யும் பொழுது நம்ம உடம்புல, நம்ம முதுகு தண்டு வழியா ரெண்டு சக்திகள், சந்திரன் சூரியன் ரெண்டு சேர்ந்து பின்னி பிணைஞ்சி, நீங்க ஒரு படங்கள்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு இரண்டு பாம்புகள் பின்னி பிணைஞ்சிருக்கிற மாதிரி போட்டோஸ்லாம் நிறைய போட்டிருப்பாங்க அந்த முதுகு தண்டு இடத்துல. அது அந்த சந்திரனும் சூரியனும் ரெண்டு சேர்ந்து பின்னி பிணைஞ்சி மிக்ஸ் ஆகி அப்படி மேலே வருது. நம்ம உடல்ல இருந்து, அதாவது மூலாதாரத்துல இருந்து மேலே வரைக்கும் வருது. அப்படியே அது மேலே நம்மளுடைய மூன்றாவது கண் சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த தேர்ட் ஐ, ஆஞ்ஞான சக்கரம், அந்த இடத்துக்கு வரைக்கும் வந்துட்டு
அதுக்கு பிறகு அது வந்து நம்ம ஹெட் வழியா வெளியில போகுதான். அது வந்து இந்த பயிற்சி வந்து நீங்க அதிகம் ரொம்ப டீப்பா உள்ள போய் நம்ம செஞ்சு ரொம்ப இதாகும் பொழுது தான் அந்த அந்த லெவலுக்கு வந்து நம்மளால போக முடியும். சரிங்களா? அது ஈஸியா வந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இதை வந்து நம்ம செஞ்சு அந்த சந்திரக்கலை சூரியக்கலை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வெளியில கொண்டு வரும்போது தான் அந்த நமக்கு வந்து அந்த குண்டலினி சக்தி வந்து நம்ம உடம்புல வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து மேலே ஏறுது. இதுதான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை தான் வந்து நம்ம வந்து ரெகுலரா பயிற்சிகளை வந்து நீங்க எடுக்க எடுக்கத்தான் நம்ம உடல்ல வந்து பலன் வந்து அதிகமாக நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த சுவாசம் வந்து நம்ம செய்யும் பொழுது ஆரம்பத்துல வந்து நம்ம பழகுற பொழுது வந்து மூச்சு சுவாசத்தை வந்து நம்ம வந்து இழுக்கிறோம். ஒரு மூக்கு வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு மூக்கு வழியா இழுக்கிறோம். சரிங்களா? இப்போ வந்து எப்படி பண்றோம்னா இடது பக்கம் மூக்கை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வலது பக்கம் மூக்கு வழியா காற்றை இழுத்துட்டு அந்த காற்றை வந்து நம்ம அப்படியே உள்ள வச்சிருந்து திருப்பி வலது பக்கம் மூக்கை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இடது பக்கம் மூக்கு வழியா அந்த சுவாசத்தை வந்து வெளியே விடும். ஸோ நமக்கு இப்போ என்ன ஆகுது, வலது பக்கம் வந்து சந்திரகலை, இடது பக்கம் வந்து சூரியகலை. இது மேலே ஏறி கீழே இறங்க ரிட்டர்ன் வருது. இதை வந்து நம்ம நார்மலான ஒரு ஃபார்மில் வந்து பண்ணணும். ரொம்ப கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து அந்த சுவாசத்தை வந்து அதிகமாக இழுக்கக்கூடாது. மைல்டாக ஸ்மூத்தாக வந்து போகணும். இதை நம்ம பழக 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 இது உங்கள் உடலில் வந்து நல்ல இதாகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே வந்து நம்ம உடம்புல வந்து மூக்கு வழியாக ஒரு சுவாசம் ஒரு துவாரம் வழியாக உள்ளே போய் ஒரு துவாரம் வழியாக வெளியில் வரும். குளுமையான காற்று உள்ள இது வந்து நீங்கள் ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதிகாலையில் வந்து இந்த பயிற்சி வந்து நீங்கள் பிராணாயாம பயிற்சி வந்து நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் உடலில் வந்து இது வந்து நீங்கள் உணர முடியும். அதான் என்னன்னா அதிகாலையில் தான் நமக்கு காற்று வந்து குளிர்ந்த காற்றாக இருக்கும். அதனால தான் அதை நான் சொல்கிறேன். அதிகாலையில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா குளிர்ந்த காற்றை நீங்கள் சுவாசிக்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படியே மூக்கு வழி அப்படியே உள்ளே போய் அப்படியே நம்ம வயிறு வழியாக நம்ம எல்லா உடல் ஃபுல்லாக வந்து லோட் ஆகிறது தெரியும். வயிறு வரைக்கும் போகிறது தெரியும். மற்ற உடல் பாகங்களில் வந்து அது லோட் ஆகிறது நமக்கு வந்து புரியாது. ஆனால் அதே சுவாசம் வந்து திருப்பி ரிட்டர்ன் வெளியே வரும்போது அந்த சூடான சுவாச காற்று வந்து வெளியில் வர்றதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். இது பகல் டயத்தில் நீங்கள் பண்ணீங்க இல்லைன்னா ஒரு ஈவினிங் டயத்தில் பண்ணீங்கன்னா கூட இது அந்த அளவுக்கு தெரியாது. அதிகாலையிலன்னா அந்த குளிர்ந்த காற்று வந்து ஃபுல்லாக குளிர்ச்சியாகவும் இருக்கும். இது வந்து நீங்கள் ரெகுலராக செஞ்சு பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். இதுதாங்க சந்திரக்கலை சூரியக்கலை அப்படிங்கிற ஒரு பிராணாயாம பயிற்சியில் முக்கியமான தத்துவ முறை. இது வந்து எல்லா ரிஷிகளும் எல்லா யோகிகளும் நம்ம பரமஹம்ச யோகானந்தர் வரைக்கும் வரிசையாக செஞ்சு கொண்டு இருந்தது. இந்த பயிற்சியை தான் எளிமையாக நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. நாம தான் அதை சரியான முறையில் ஃபாலோ பண்ணணும். நன்றி நண்பர்களே. வீடியோ பார்த்த அனைவருக்கும் பொறுமையாக பார்த்தீங்க. சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.